உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி, ஓகேம்மா, நான் அப்புறம் கூப்பிட்றேன். சிஸ்டர், நீங்கள் தானே சிஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் மயங்கி விழுந்தீங்க? ஆமா. நான் கேட்குறேன்னு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ஹாஸ்பிட்டல் யாராவது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இருக்காங்களா? இல்ல, என் வீட்டுக்கார் இங்க வந்திருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா வந்து கேட்டா அவர் இங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நார்மல் ஹாஸ்பிட்டலே இல்லை. இங்கே வரவங்க நிறைய பேர் பணக்காரவங்க தான். அவங்கள நிறைய பேர் உண்மையான அட்ரஸ் சொல்கிறதில்ல. நீங்கள் மாசமாக வேற இருக்கீங்க, குழந்தைய வேற கூட்டிகிட்டு அலையிறீங்க. வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் கூப்பிட்டு வந்து பார்க்கலாம்ல. உங்கள் புருஷன் ஃபோட்டோ எதுனாது இருக்கா? எதுக்கு? இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நானும் வேலை பார்க்குறேன். நீங்கள் ஃபோட்டோ காமிச்சிங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரா இல்லையான்னு பார்த்து சொல்லுவேன், அதான். ஒரு நிமிஷம். ஏங்க, இவர் இந்த ஹாஸ்பிட்டலில் தாங்க இருக்காரு. 3 நாளாக இங்கே தான் இருக்காரு. நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேனே. செகண்ட் ஃப்ளோரில் தாங்க இருக்காரு. நீங்கள் வேணா போய் பாருங்க. தமிழ், அப்பா இங்கதான் இருக்காரா? வா போய் பார்க்கலாம். என்னாச்சு ஆதி? தெரியல, ஒரு மாதிரி இதயம் வேகமா துடிக்குது. ஆதி, என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்குது. தெரியல, என்னையும் அறியாம திடீர்னு கண்ணு கலங்குது. இங்க பாரு ஆதி, தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சு உன்னை நீயே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க. இங்க இருந்து புது ஆதியா உன்னோட வாழ்க்கையை தொடங்குற வழியை பாரு. போலாமா? மாப்ள, என்னாச்சு? முகல ஒரு மாதிரியா இருக்கு. நான் இந்த வீட்டுக்குள்ள முதல்ல வரும்போது ஆதி என் கூட இருந்தா, பாரதி கூட இருந்தா. நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தோம். எங்களுக்குள்ள எந்த சந்தோஷமே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப அவங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லைங்கிறது. உங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச ஆண்டவன் அவங்க வாழ்க்கையை மட்டும் இருட்டாக்கவா போறான்? எல்லாம் சரியாயிடும். குளத்துல கல் எரிஞ்சா தண்ணி கலங்கதான் செய்யும், வத்தாது தெரியும்ல. கொஞ்ச நேரம் விட்டா கலங்கின தண்ணி அமைதியாகி சுத்தமாயிடும். எல்லார் வாழ்க்கையும் அதே மாதிரிதான்.
அப்பப்ப கலங்கும், அது அப்படியே அமைதியா விட்டா போதும், அதுவே தெளிஞ்சு நல்லாயிடும். ஓகேடா, ஓகேன்னு சொல்லு. ம், சரி நம்ம கிளம்பலாமா? ஆமா மாப்ள, நல்ல நேரமா இருக்கு. 2 பேரும் நல்லபடியா போயிட்டு வாங்க. அம்மா நாங்க வரோம். பவி பாய். பாய்க்கா. ஆகாஷ் போயிட்டு வரோம். சரி அத்தை, கிளம்புறோம். பவித்ரா கிளம்புற, சாயங்காலம் கிளம்புற, நல்லா பாத்துக்கோங்க. ஏதாச்சும்னா கூப்பிட்டு பேசிட்டே இருங்க. சரி அத்தை, ஏதாச்சும்னா கூப்பிடுங்க. சரி கூப்பிடுற சரிங்க தூரத்துல தான் மாப்ள. இருப்போம். போலாமா? பாய் மாமா. பாய் பாய். பாய் பாய். போயிட்டு வரோம். பார்த்து போயிட்டு வா. பாத்து வா. சரிங்க மாப்ள. என்ன அது அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல, யார் வீடு இது? இந்த 4 வருஷத்துல என் வீடு மாறிடுச்சா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது என் வீடு. அப்ப என் வீட்டுக்கு ஏன் போல? அங்க உனக்குன்னு யாரும் இல்ல. சாரி ஆதி, உங்க அம்மா இல்லாம அந்த வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்க. அதனாலதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சதும் நீ அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லியிருக்க. டிக்கெட் பீஸா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் 3 நாள்ல வந்துரும். அது வரைக்கும் நீ எதை பத்தியும் யோசிக்காம இங்க ஏன் கூடவே இரு, சரியா? உள்ள போலாமா இல்ல வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல இல்ல, வா போலாம். வா ஆதி. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரியல. அதெல்லாம் எதுவும் ஆகாத பாரதி. உன் புருஷனை கண்டுபிடிச்சிடலாம். தமிழ் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா, எனக்கும் அப்பாவுக்கும் ராசியே இல்லைன்னு. இப்போ அவ சொன்ன மாதிரி தானே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எங்க பாரு பாரதி, தேவையில்லாம ஏதாவது கற்பனை பண்ணி அழுதுட்டு இருக்காத. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றதெல்லாம் ஒண்ணு புதுசு இல்லைல்ல. எனக்கும் என் புருஷனுக்கும் வராத சண்டையா? அந்த மனுஷன் கோவத்துல என்னை கொலை பண்ற அளவுக்கு அடிச்சிருக்காரு. நானும் அம்மைக்கால தூக்கி போடலாம் போயிருக்கேன். ஆனா என்னைக்கு அவரு சிங்கப்பூர் போனாரோ அன்னையில இருந்து அவர் பேசுறதே மாறி போச்சு. டெய்லி போன் பண்ணி அழாம 2 பேரும் பேசினதே இல்ல. அப்படி இருந்தா நாங்களே இப்படி இருக்கோம்னா உனக்கும் எல்லாமே சரியாயிடும் பாரதி. நான் ஒருத்தி இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறேன். உன்னை பத்தி எதுவுமே விசாரிக்காம நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அம்மா எங்க, எப்படி இருக்காங்க? பரவாயில்ல பாரதி, பார்த்த 3 மணி நேரம் கழிச்சு நல்லா விசாரிக்கிற. சாரிடி. அம்மா எங்க? வேலைக்கு போயிருக்காங்க, வர டைம் தான். சரி, இப்போதைக்கு உள்ள என் ட்ரெஸ் இருக்கு, குளிச்சுட்டு மாத்திட்டு வா, நான் தோசை ஊத்தி வைக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.